இருந்தாலும் சனிதேவா, உன் பராக்கிரமத்திற்கு ஈடு இணையே கிடையாதப்பா. அந்த பரமேஸ்வரனையே படாத பாடுபடுத்தி விட்டாயே. ஆமாம், தாரமிழந்தவராக ஆக்கிவிட்டேன் அவரை. நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது அவருக்கு பர்வத ராஜகுமாரியை திருமணம் செய்வதாக. என்ன பார்வதியா? அப்படியானால் இது பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாக நடக்கிறதே. உனக்கு அழைப்பு கூடவா வரவில்லை? என்ன அவமானம்! உனக்கு என்ன கொஞ்சம் கூட ரோஷமே கிடையாது என்று நினைத்து விட்டார்களா? யாருக்கு? நாரதரே, நாளை பாரம் அந்த கல்யாணத்தில் என் கைவரிசையை. ஏதாவது நடந்தால் சரிதான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. சனிதேவா, 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 பார்த்தாயா? பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் நடந்து முடிந்தே விட்டது. இருக்கட்டும், காட்டுகிறேன் என் கைவரிசையை. உன் கைவரிசையை பற்றி கேட்கவும் வேண்டுமா? தக்ஷ பிரம்மனுக்கான கதியை மறக்க முடியுமா? தக்ஷ பிரம்மன், தக்ஷ பிரம்மன் என்றதுமே எனக்கு நினைவு வருகிறது நாரதரே. இதோ புரோகிதராக வீற்றிருக்கும் இந்த பிரம்மதேவன் மூலமே என் கைவரிசையை காட்டுகிறேன். அதுதான் சரி. நல்ல காரியம் நடக்கிறது. நாம் இருவரும் சும்மா இருக்கலாமா? நீ உன் வேலையை ஆரம்பி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். பரமேஸ்வரா, இந்த மகிழ்ச்சி நிரம்பிய நேரத்தில் அடியேன் ஒரு சிறு விண்ணப்பம். என்னது? இத்திருமணத்திற்கு பிரம்மா புரோகிதராக இருந்து தனது 5 முகங்களாலும் வேத மந்திரங்களை கோஷித்து மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி வைத்திருக்கிறார். தாங்கள் கிருபை செய்து அவருடைய ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து தட்சிணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, அப்படியே கொடுத்து விட்டால் போகிறது. பார்வதி, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளும் முடிந்து விட்டன. எனது 5வது முகத்திற்கு இதுவரை கொடுக்காத திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, எனது ஈசான திக்கில் இருந்து தட்சிணை தருகிறேன். ஈசான திக்கு கிழக்கும் வடக்கும் சேர்ந்த கலப்பு. அது ஒரு திசை அல்ல. ஓஹோ, அப்படியானால் அக்னி திக்கில் இருந்து தருகிறேன். பரமேஸ்வரா, அக்னி திக்கு கிழக்கும் தெற்கும் சேர்ந்தது. நிருதி திக்கு தெற்கும் மேற்கும் சேர்ந்தது. வாயு திக்கு மேற்கும் வடக்கும் சேர்ந்தது. பிரம்மா சொல்கிறபடி பார்த்தால் இவைகளில் எதுவுமே ஒரு திசை என்று சொல்ல முடியாது போல இருக்கிறதே. அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வது? திருமால் அடி காணாது அயர்ந்தான் என்றும் நான் முடி காணாது மயங்கினேன் என்றும் வர்ணித்தார்களே, அந்த சிவன் இப்போது திசை காணாது திகைப்பதை பாருங்கள். திருமணம் செய்து வைத்த புரோகிதருக்கு தட்சணை கொடுக்க திக்கற்று நிற்கும் இவர் புவனங்கள் அனைத்தையும் படைத்த என்னை விட எவ்விதத்தில் உயர்ந்தவர். இவரை போய் பரம்பொருள் என்கிறார்களே, அறிவிலிகள். என்ன அகங்காரம், என்ன மமதை! வேதன் பேசும் மொழிகளாயவை. இந்த ஆணவத்துக்கு காரணமாயிருந்த உன் 5வது தலையை அழித்து உன் அகந்தையை அடக்குகிறேன். உலகம் இனி உன்னை நான்முகன் என்றே அழைக்கட்டும். தான் செய்த இந்த புரோகித பூஜையை கடைசியாக இருக்கட்டும். எங்கும் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும். பிரம்மகத்தி, பிரம்மகத்தி, இந்த பிரம்மகத்தி பாவம் உன்னை விடாது. நீ கிள்ளிய தலை ஓடாக பாரி உன் கையை விட்டு அகலாது ஒட்டிக்கொள்ளும். அது பிச்சை எடுத்து ஜீவிப்பதே உன் தொழிலாக மாறும். அந்த ஓடும் அதில் இடப்பட்ட பொருள்களில் பாதியை திட்டுவிட்டு எப்போதும் நிரம்பாமலேயே இருக்கும். அது எப்போது நிரம்புகிறதோ அப்போதுதான் உனக்கு சாப விமோசனம். தேவா, என்ன இது எல்லாம்? எல்லாம் விதியின் விபரீத விளையாட்டு. இந்த கவாலமின் கையை விட்டு அகலுவது எப்போதோ அறியே. பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள்.
கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள் இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள் இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள் இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள் இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள் பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள் எத்தனை அடியாரை வாழ்த்திய கைகள் இப்போது திருவோடு ஏந்திய கைகள் எத்தனை அடியாரை வாழ்த்திய கைகள் இப்போது திருவோடு ஏந்திய கைகள் கட்டி வைத்த பொன்னரிசி கொண்டு விடுங்கள் கையில் ஒட்டியுள்ள ஓடு தன்னை தட்டி விடுங்கள் கையில் ஒட்டியுள்ள ஓடு தன்னை தட்டி விடுங்கள் பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள் மைத்துனன் வீட்டில் எல்லாம் விருந்து கொள்வார் இந்த மாடோட்டி பிச்சை என்று வந்து நிற்கின்றார் மைத்துனன் வீட்டில் எல்லாம் விருந்து கொள்வார் இந்த மாடோட்டி பிச்சை என்று வந்து நிற்கின்றார் கைத்தலம் பார்த்து கொஞ்சம் கருணை செய்வாய் இவன் காபாலி என்ற பெயர் மறைய செய்வாய் இவன் காபாலி என்ற பெயர் மறைய செய்வாய் பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள் சிவார்ப்பணம். யார் இந்த திருவோட்டை இட்டு நிரப்பினாலும் நிறைந்த வேகத்திலேயே குறைந்து போகிறதே. இது நிரம்பினால் தானே என் சாபம் தீரும். மாதவா, மாதவா, அன்று பஸ்மாசுரன் தொல்லையிலிருந்து தாங்கள் தானே என்னை காப்பாற்றினீர்கள். இன்று இந்த சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் அளிக்க கூடாதா? பரமேஸ்வரா, திருமகள் இல்லாமல் பிரம்மஹத்தி பாவத்தை நீக்க எனக்கு சக்தி இல்லையே, என்ன செய்வது? ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. அடடா, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. நாரதரே, தக்க சமயத்தில் வந்தீர். நீர் திருலோக சஞ்சாரி ஆயிற்று. லட்சுமி தேவியா தற்போது இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியுமா? சொல்லும் நாரதரே, ஈஸ்வரனின் சங்கடத்தை உடனே போக்க வேண்டும். என்ன அக்கறை, என்ன அக்கறை! பத்தினி வேண்டும் என்றால் அதற்கு பாவம் பரமனை சாக்கு வைப்பானேன். போதும் நாரதரே, விஷயத்துக்கு வாரும். லட்சுமி எங்கே இருக்கிறாள்? லட்சுமி தேவியார் பிந்துசரஸ் என்னும் இடத்தில் இருக்கும் தாமரை காட்டில் கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் செய்யலாமா? ஆகட்டும் நாரதரே, உம்மால் வந்த வினை உம்மாலேயே தீரட்டும். ஆரம்பியும். என்னை தழுவிக்கொள்ளுங்கள். நிறுத்துங்கள். உங்கள் அக்கிரமத்தை கண்டு மனம் நொந்து அனைத்தையும் வெறுத்து உதறிவிட்டு 1000 காதத்துக்கு அப்பால் தவம் செய்ய வந்தேன். இங்குமா வந்து என் எதிரிலேயே வெட்கம் என்று அக்கிரமம் செய்கிறீர்கள். அடி பாவி, உன்னை தாயே. நான் நாரதன் தாயே, நாரதன். என்னை சபித்து விடாதீர்கள். நாரதரே, இது என்ன நாடகம்? இது பழைய நாடகத்தின் கடைசி அங்கம் தாயே. அன்று சனி பீடையால் பெண்ணுருவம் அடைந்து சாப விமோசனத்திற்காக எம்பெருமானை தழுவிக்கொண்டேன்.
தாங்கள் அதை கண்டு சந்தேகித்து இப்படி ஓடி வந்து விட்டீர்கள். எத்தகைய அபச்சாரம்! பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வது எவ்வளவு உண்மையாகிவிட்டது. அதை நானே சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தேன். ஆனால் மரியாதை குறைவாக இருக்குமே என்று பேசாமல் இருந்து விட்டேன். சுவாமி, சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். வருந்தாதே தேவி. என் மனம் அப்படி குழம்ப விட்டதே நினைக்க அவமானமாக இருக்கிறது சுவாமி. எல்லாம் அந்த சனிதேவனின் வேலை. சனி பீடையால் அதோ ஓடேந்தி வரும் பரமனை பார். தேவி, 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 பிக்ஷை எடுங்கள் தேவி. தேவி, உன் கையால் பிச்சையிட்டு இந்த ஓட்டை நிரப்பு. மகாதேவா, கண்களை மூடிக்கொண்டு கபாலத்தை நீட்டும். தேவி, தேவி, அப்படியே பின்னால் நகர்ந்து செல். கபாலம் உன்னை தொடர்ந்து வரட்டும். பரமேஸ்வரா, பிரம்மகபாலம் மீண்டும் தங்கள் கையில் ஒட்டிக்கொள்ள வருகிறது. கையை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள். என் சாபம் தீர்ந்தது, என் சாபம் தீர்ந்தது. நெடுநாளைய சங்கடம் ஒழிந்தது. நாராயணா, உமக்கு நன்றி. ஐயோ, ஐயோ, பரமேஸ்வரா, அவரை தழுவிக்கொள்ளாதீர்கள். லட்சுமி தேவியார் பொறாமைப்படுகிறார். நாரதரே, நீர் சும்மா இருக்க மாட்டீர். சரி தாயே, நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விட்ட பிறகு நான் சும்மா இருக்காமல் வேற என்ன செய்வது?